நேயர்களுக்கு வணக்கம். இதுவரை நான் சொல்லி வந்த பதிவுகளில் மிகவும் அரிதான மந்திரங்களை கூறி வந்தேன். முக்கியமான தெய்வங்களான விநாயகர், முருகன், அனுமான், குபேரலட்சுமி, சிவகவசம் முதலியவை அடங்கும். இதன் மூலம் நீங்கள் வேண்டியவை யாவும் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு தற்போது விரிவாக ஜாதக விசேஷங்களும் அதனுடைய பரிகார பலன்களையும் பற்றி பார்ப்போம். அனைவரும் ஜாதகம் பார்த்து பலனை தெரிந்து கொள்வது இயற்கை. ஆவல். ஒருவரது பிறந்த நேரத்தையும் கிரகங்கள் சஞ்சாரத்தையும் கொண்டு ஜாதகம் கணிப்பார்கள். பிறகு காலப்போக்கில் அவர்களது கல்வி, வேலை, தொழில் போன்றவைகளுக்கு ஜாதக பலன்களை தெரிந்து கொள்வதில் விருப்பப்படுகிறார்கள். கஷ்ட நஷ்டங்களுக்கு பரிகார பலன்களை கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள். வரன்கள் பார்த்து தேர்ந்தெடுப்பதற்கும் ஒரு வகையில் ஆண் பெண் ஜாதகங்கள் இன்றியமையாதாகிறது. எளிய முறை பரிகாரங்கள் என்றால் அதற்கேற்ற கோவில்களுக்கு போய் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள். குறிப்பாக நாகதோஷம், செவ்வாய் தோஷம், பித்ருதோஷம், வரன்கள் அமைப்பதில் சிக்கல் என்று வரும்பொழுது ஹோமங்கள், யாகங்கள் என்று வருகிறது. உதாரணத்துக்கு கணபதி ஹோமம், சுயம்பரா பார்வதி ஹோமம், தில ஹோமம், சுதர்சன ஹோமம், சத்ருசம்ஹார ஹோமம் முதலியவை அடங்கும். தவிர நாடி ஜோதிடம், பட்சி சாஸ்திரம், பிரச்சனம் பார்ப்பது, நியூமராலஜி போன்றவற்றில் அவர்களது விருப்பத்திற்கு ஏற்றவாறு அணுகி பலன் பெறுகிறார்கள். உதாரணத்துக்கு ராசி கட்டத்தை பார்ப்போம். இதில் 1 என்ற ராசி கட்டம் மேஷ ராசியை குறிக்கும். மேஷ ராசிக்கு உள்ள நட்சத்திரங்கள் அஸ்வதி, பரணி, கிருத்திகை, பாதம் 1 என்று வருகிறது. இந்த ராசிக்காரர்களுக்கு பலன் சொல்லும் பொழுது அஸ்வதிக்கு வைத்தீஸ்வரன் கோவில், பரணிக்கு திருக்கடையூர், கார்த்திகைக்கு குன்றக்குடி என்ற கோவில்கள் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் மேஷ ராசி என்றாலே பொதுவாக அங்காரகன், அதாவது செவ்வாய். இந்த செவ்வாய் கிரகத்தின் அதிபதி சுப்பிரமணியர் என்று எல்லோருக்கும் தெரியும். தவிர அஸ்வனிக்கு அதிதேவதை சரஸ்வதி, பரணிக்கு துர்கை, கிருத்திகைக்கு அக்னி. இது எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டுதான் பலன் சொல்ல வேண்டும். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அவர்களுடைய ஜென்ம ராசி என்ன, ராசிக்குரிய அதிதேவதை யார், ராசி அதிபதி யார், செவ்வாய் தோஷம் உள்ள ஸ்தானம் அதாவது வீடு எது, அது என்ன ராசி என்ற விவரங்களை தெரிந்து கொண்டுதான் அந்த தெய்வத்தை வணங்கி வர வேண்டும். பொதுவாக முருகப்பெருமான் செவ்வாய்க்கு அதிபதி என்றால் சுப்பிரமணியரை வணங்கி வர வேண்டும். மேலும் நரசிம்மரை ஸ்துதி செய்வது வைணவ சம்பிரதாயம். இந்த பதிவில் 2வது ராசி ரிஷபத்தை பற்றி பார்ப்போம். நீங்கள் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து பலன் தெரிந்து கொள்ள லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.